பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை பார்த்துடலாம். ம், 2021 சட்டமன்ற தேர்தலில் ம், திமுகவை சேர்ந்த கருணாநிதி வெற்றி பெற்றிருக்கிறாரு. ம், இங்கு அதிமுக சார்பில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறாரு. ம், இங்கு திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் ம், 1,26,000 வாக்குகள். ம், அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து 88,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ம், மக்கள் நீதி மையம் 20,000 வாக்குகளையும் ம், நாம் தமிழர் 21,000 வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க. ம், இப்ப திமுக அதிமுகவை விட எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை சட்டமன்றத்தில் பெற்றாங்க அப்படின்னு அந்த புள்ளி விவரத்தை பார்த்தோம்னா 36,000 வாக்குகள் வித்தியாசம். கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. ம், 2024 மக்களவை தேர்தலில் இந்த பல்லாவரம் தொகுதியில திமுக கூட்டணி பெற்ற வாக்கு 1,31,000 வாக்குகள். ம், அதிமுக தனித்து 46,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக தனித்து 35,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ம், நாம் தமிழர் 22,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ம், இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து 81,000 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. ம், இது திமுக வாங்கின வாக்கை விட கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் கூடுதலாக திமுக வாங்கி இருக்குது.